ரேஷனில் பாம் ஆயில் வந்துச்சு 1 லிட்ரு. அந்த பாம் ஆயில் என்ன பண்ணேன், முருங்கை காம்பு, புளி, இஞ்சி இதெல்லாம் போட்டு முறித்தேன். அப்படியே நம்ம கொள்ளு பாதி உளுந்து பாதி போட்டு இட்லி மாவு அரைச்சோமா ஒரு குண்டான், அப்படியே இந்த கிரைண்டரில் 1 டம்ளர் அரிசியை போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நெகு நெகுன்னு ஒரு 20 மிளகாய், 20 பல்லு பூண்டு, உப்பு, வெண்ணெய் ஒரு 50 இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணுமா. நான் மாவை மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் பொட்டுக்கடலை மாவு பாதி, கடல மாவு பாதி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இவ்வளோ கல்லாக பிழிய முடியாது, அதனால் பாதி எடுத்து பார்த்திங்களா இப்போ நொழுக்குன்னு உள்ளே போகுது. எள்ளு மேலே போட்டு காஞ்ச எண்ணெயை ஒரு கரண்டி ஊற்றி நம்ம ஓலை பக்கோடா ஒரே டம்ளர் தான், ரொம்ப இல்லை, ஒரே ஒரு 1/4 கிலோ அரிசி, ரேஷன் அரிசி தான் போட்டேன். நான் எப்போதும் பாமாயில் கொடுத்துருவேன். இந்த தடவை ஏதோ டீ கடை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்கலை. எப்போ செஞ்சாலும் நம்ம இந்த மாதிரி பிள்ளையார பிடிச்சி வச்சிடணுங்க பக்கத்தில். இந்த தோசை இது இருந்தோம்னா, கல் இருந்தால் இந்த மாதிரி எண்ணெயை பிடிச்சி இப்படி வச்சுக்கலாம்.